ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கருணாமூர்த்தியான ஸ்ரீ ராமானுஜரோட தர்சனம் கிடைச்ச உடனே திருக்கோளூர் பெண் பிள்ளை அவர் காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணி 81 வாக்கியம் சொல்கிறா இல்லையா, அதில் இன்றைக்கி 41வது வாக்கியம். மண்பூவை இட்டேனோ குறவ நம்பியை போலே. குறவ நம்பியை பற்றி தான் இதில் சொல்ல போகிறா. அவரோட பக்தியை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வைஷ்ணவ சிந்தாந்தத்தில் ஆளவந்தார், நாதமுனிகள் போன்ற பெரிய பெரிய மகான்கள்லாம் இவரோட பக்தியை ரொம்ப பெருசாக பாராட்டியிருக்கா. அவர் கீழே திருப்பதியில் குறவபுரம்ங்கிற இடத்துல இருக்கார். அவர் குயவன். அவர் பேர் குறவ நம்பி. எப்பவும் மண்பானை செஞ்சு தொழில் நடத்துகிறவர் தான் அவர். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் கோவிந்தா கோவிந்தா தான் ஜெபிச்சுட்டே தான் காலம்பரை எழுந்ததுலேருந்து நாராயணா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படி சொல்லிகிட்டே தான் வேலை செய்ய ஆரம்பிப்பான். அவருக்கோட பீரியடில் தான் தொண்டமான் சக்கரவர்த்திங்கிறவர் ஒருத்தர் பெரிய ராஜா வாழ்ந்து வந்தார். அவர் திருமலையில் இருக்கார். அவர் மேல் திருப்பதிக்கு பேர் திருமலை, கீழே திருப்பதிக்கு பேர் திருப்பதி தான். இந்த பெருமாளுக்கு அவர் என்ன பண்ணுவார், சொர்ணத்தால் பூ பண்ணி அர்ச்சனை பண்ணுவார் டெய்லி. அவர் சிறந்த பக்தர் தான். அவருக்கு ராஜாங்கிறனால அவர் சொர்ணத்தால் பண்ணுவார். இவன் குயவன்கிறனால மண்பூ செஞ்சு ஏழுமலையானுக்கு எப்போவும் சமர்ப்பிப்பான். பகவானுக்கு சொர்ணமும் ஒன்று தான், மண்பூவும் ஒன்று தான் இல்லையா. அவருக்கு ஏழை பணக்காரன் எதுவுமே கிடையாது. எல்லாம் பக்தி எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பா. இந்த பணம் இல்லாதவா கூட கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி மலை ஏறி நடந்து போய் பெருமாளுக்கு தர்ஷனம் கிடச்சப்பறம் ஃப்ரீயாக அங்கே எல்லாம் சாப்பிடவும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும் இல்லையா, பிரசாதம் கிடைக்கும். ஆனால் அவள் என்ன சொல்வாள், மலையப்பன் பார்த்துப்பான். அந்த தைரியத்தில் அவள் ஒன்றுமே இல்லாமல் திருட விஸ்வாசமாக எல்லோரும் மலைக்கு போகிறா இல்லையா. அந்த மாதிரி இவன் மண்பூ செஞ்சு செஞ்சு தான் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பான். அதனால் பகவானுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. பக்தி ஒன்று தான் அவர் பார்ப்பார். எப்படி கொடுக்குறோலாம் பார்க்க மாட்டார். அந்த குறவ நம்பியோட மண்பூ சமர்ப்பிக்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறா, ஏழுமலையானுக்கு சொர்ணத்தால் பண்ணி முடித்த உடனே கிளம்பி போய்ட்றான் சக்கரவர்த்தி. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறார், காலம்பரம் அவன் பார்த்தா சொர்ணப்பூலாம் ஓரமாக போயிடுத்து. எல்லாம் அவன் மண்பூவால் பண்ண பூ தான் அங்கே இருக்குது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னது நம்ம சொர்ணத்தால் பண்ணிக்கிறத கூட பெருமாள் ஏற்றுக்கலை, இந்த மண்பூவை ஏற்றுன்னு இருக்காரு அப்படின்னு. அந்த குறவை நம்பி ஆல்ரெடி சொல்லியிருக்கான் பெருமாள்கிட்ட, இதை நான் தான் பண்ணேன், நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இந்த பக்தியெல்லாம் வெளில தெரியக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். அதனால் அவர் எதுவுமே யார்கிட்டையும் சொல்லலை. அவன் அன்றைக்கி அர்ச்சகர்கிட்ட கேட்குறான், அது என்ன நான் தினம் பார்க்குறேன் காலம்பரானா என் பூ நகர்ந்துருக்கு, மண்பூ தானே அங்கே இருக்குது, இது யார் பண்ணுறா, இது யாரோட காரியம் அப்படின்னு கோச்சிக்கிறான். அர்ச்சகர் சொல்ல, எனக்கு தெரியவே தெரியாது, யாருமே இங்கே வந்ததில்லை, எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். அப்படியான்னு சொல்லிட்டு பகவானை பார்க்குறான். ஏ பிரபு, மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பகவானான உனக்கு தெரியாமல் இருக்காது. யார் அந்த பக்தன் எனக்கு காமிச்சு கொடு. அந்த தங்கப்பூவை எடுத்துகிட்டு மண்பூவை நீ ஏற்றுக்கணுமானா அவன் எவ்வளோ பெரிய பக்தனாக இருப்பான்னு நான் புரிஞ்சுட்டுட்டேன். எனக்கு அவனை பார்க்கணும் அப்படிங்கிற. பெருமாள் நிறையா நாளைக்கு ஒன்றுமே சொல்ல, அவன் கேட்டுகிட்டே தான் இருந்தான், அவர் வாயே திறக்கலை. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணணும், அந்த ஏழையோட பக்தியும் உலகத்துக்கு காட்டணும் இல்லையா. ஸோ அன்றைக்கி டிசைட் பண்ணி சொல்கிறார், குறவை நம்பின்னு இங்கே இருக்கான்னு எல்லா விஷயமும் சொல்கிறார். உடனே அவன் என்ன பண்ணுறான், ராஜா கீழே இறக்கி வந்துடுறான். கீழே திருப்பதிக்கு அவள் இந்த குறவை நம்பியோட வீட்டு வாசலில் மரம் இருக்குது ஒன்று, அதில் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டுருக்கான். காலம்பரை ஆச்சு. இவன் குறவை நம்பி எழுந்துட்டு, சீனிவாசா இன்றைய போது நல்ல போதாக போகணும்ப்பா, உன் நினைவாகவே இருக்கணும், உனக்காகவே வாழணும், என்னோடய டெய்லி ஒர்க்கில் நான் உன்னை மறக்காமல் எல்லாம் பண்ணணும்னு அதை வேண்டின்ட்டே அவள் காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுறான். அவ்வளோதான், பானை செய்ய ஆரம்பிச்சு விட்றான். ராஜா பார்க்குறான், இவன் ஒன்றும் ஒரு மூர்த்தி, வெங்கடாஜல மூர்த்தி எதுவுமே வச்சுக்கவே இல்லை, பூவையும் பண்ணலை, பூஜையும் பண்ணலை. எடுத்த உடனே அவன் என்னமோ வேலையைத்தானே ஆரம்பிக்கிறான். என்னது இது, நம்ம அட்ரஸ் கண்டால் தப்பாக வந்துட்டோமா அப்படின்னு அவன் யோசிச்சுன்னு இருக்கான். இப்படி சாயங்காலம் வரைக்கும் பார்க்குறான் ஒன்றும் இல்லை, வெறும் பானையை பண்ணிகிட்டே இருக்கான். வேறு யாரும் பண்ணுற மாதிரியே தெரில. என்னதுன்னே ராஜாவுக்கு புரியல. சாயந்தரம் எல்லாம் ஆச்சு, இவனுக்கு வேலை முடிஞ்சது. உடனே என்ன பண்ணால், தன் கையில் மண்ணெல்லாம் ஒட்டின்னு இருக்குமே அதெல்லாம் எடுத்து திரட்டி சின்ன சின்ன பூவாக பண்ணான். அவன் எப்படி பண்ணுவான்னா, எந்த அளவுக்கு கையில் மண் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவான். கொஞ்சமாக தான் இன்றைக்கி மண் ஒட்டின்னு இருக்குன்னா சின்ன சின்ன மல்லி பூவாக பண்ணுவான். இன்னைக்கு கையில் நிறைய மண் ஒட்டின்னு இருக்குன்னா தாமரை பூவே பண்ணுவான். இப்படி பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணால், சீனிவாசா உன் கிருபையால் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இன்றைக்கி எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சது, இந்த பூவை நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி தரையில் வச்சு சேவிச்சான். வேறு ஒன்றும் பண்ணலை.
அந்த என்ன ஆச்சரியம்னா அந்த புஷ்பம் தரையிலேருந்து மேலே மறைஞ்சு ஆகாயத்தில் போயின்னு இருக்கு. அதை பார்த்தா ராஜா ஒரே ஆச்சரியம், இது என்னது இப்படி ஒரு பக்தியா அப்படின்னு நேராக வந்தான். குறவை நம்பி காலை பிடிச்சி கதறினான், இப்படி ஒரு பக்தியை நான் பார்த்ததே இல்லை. நீ நான் என்னடா அது, நீ எப்போ திருப்பதிக்கு திருமலைக்கு போவேன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ ஒன்றுமே பண்ணலை, இங்கே தானே பண்ணின அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். இந்த பூவுக்கு பேர் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பனிப்பூன்னு பேர். பனின்னா என்ன, தொழில் காரியம், அதான் காரியத்திலே குறியாக இருந்து வேலை செய்கிறா இல்லையா, அதே பக்தியில் செய்கிறனால அது பேர் பனிப்பூன்னு பேர். இப்போ குறவை நம்பி கேட்குறான், நீங்கள் யார், எப்படி இங்கே வந்தேள், யார் சொன்னா, எல்லா விவரமும் கேட்குறான். அவர் சொல்கிற, நான் முதல்ல பக்திக்கு தலை வணங்குறேன்ப்பா அப்படிங்கிறான். இவனுக்கு ப்ரைஸ் பண்ண உடனே முகமெல்லாம் சுருங்கி போயிடுது. சரி யார் சொன்னால் சொல்லுங்கோ அப்படிங்கிறான். அவர் எல்லா விவரமும் சொல்கிறார். இது மாதிரி ஸ்ரீனிவாசர் தான் அனுப்பிச்சார், அது இதுன்னு எல்லாம் சொன்னோடனே அவன் முகம் வாடி போயிடுத்து. நமக்கெல்லாம் யாராவது புகழ்ந்தா போகிறோம், நல்ல சந்தோஷமாக இன்னும் 2 பேர் புகழ மாட்டாலாம் காத்துட்ருப்போம் இல்லையா, இவனுக்கு முகம் வாடியே போயிடுத்து. இதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா, இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணணும் பக்தியாக இருக்கணும்னு எனக்கு தெரியலையே, இங்கே இருக்கிற எவ்வளோ பூக்கள் இருக்குது, அதை எடுத்து மாலை தொடுத்து வைத்தியமானதி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண மாட்டேனோ, எதுவுமே தெரியாமல் ஊரை விட்டு போகிறேங்கிறேனே, ஏன்னா நான் அறிவில்லையே, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு அவன் சொல்லின்னு இருக்கா. ஆக்சுவலாக பக்தி எப்படி இருக்குன்னா ரகசியமாக இருக்கணும். இது 2 ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு உள்ள சம்பந்தம் தான். படாடோமாக வெளியில் தெரியக்கூடாது, நான் இதை பண்ணேன் நான் அதை பண்ணேன்னு வெளியில் காட்டிக்கக்கூடாது. எல்லாம் பண்ணணும் பகவானுக்கு. பட் யாருங்கிறத அந்த டியூப்லைட்லாம் எழுதுவாளே அப்படிலாம் பண்ணக்கூடாது, அந்த அகம்பாவமே வரக்கூடாது. இப்போ இந்த குறவை நம்பி சொல்கிறான், இத்தனை நாள் கட்டி காத்தேனே இப்போ தெரிய வச்சுட்டியே, இப்போ ஊர் மக்கள்லாம் வந்துடுவாளே, நான் தான் பண்ணேன்னொடனே எல்லோரும் என்னை ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவா, எனக்கு அகம்பாவம் வந்து நான் உன்னை மறந்துடுவேனோ, இப்படிப்பட்டு நான் அவசியமா எனக்கு, நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், ஏன்னா நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்கியே, இது உலகத்துக்கு தெரிய வந்தால் எனக்கு முக்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேனே, இப்போ எனக்கு முக்தி கொடுத்துரும், இன்னுமே என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டான். அவ்வளவுதான், அந்த க்ஷணமே மோஷம் அடைஞ்சிட்டான். ஏன்னா அவ்வளோ பக்தி பெருமாளும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன காரணமே என்ன, இந்த பக்தி உலகத்துக்கு தெரியணும்னு தானே. ஸோ காமிச்சு கொடுத்துட்டார், அவனும் முக்தி அடைஞ்சிட்டான். இதைத்தான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா, மண்பூ இட்டேனோ குறவை நம்பியை போலே, அந்த மண்பூவை இட்டே பக்தியை கிடச்சி மோஷம் கிடச்சிதே, எனக்கு இவ்வளோ பூ இங்கே இருக்கே, இதை வைத்தியமானதி பெருமாளுக்கு நான் பண்ண மாட்டேன்னா, அதை விட்டு போகிறேங்கிறேனே அப்படின்னு அந்த பொண்ணு புலம்புறா. இதை கேட்டு ராமானுஜருக்கு ரொம்ப ஆச்சரியமாக, அந்த பக்தி எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கா இந்த பொண்ணு அப்படின்னு அவருக்கு ஆனந்தமாக இருக்குது. அதனால் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அழுத்துக்கக்கூடாது, எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் சொல்லிகிட்டே தான் நம்ம காரியத்தெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வாக்கியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.